ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஸ்கூல் ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் கூடை. இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா நான் சிவன் கண் கூட போட்டிருக்கேன். நார்மலாக வந்து நம்மளுக்கு முள் கைப்பிடி வந்து ஈஸியாக போட்டுருவோம், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த ரவுண்டு கைப்பிடி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் இதுதான் ரொம்ப ஈஸி. அதை எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்தை விட ஒரு அரை அடி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இது மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். இதில் நான் சைஸ் வந்து சின்னதாக இருக்கட்டும்னு எடுத்திருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதை 6, 7, 8 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேலே இருந்து எத்தனை கவுண்ட்டு வந்து எண்ணிக்கோங்க. ஒன் சைடில் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ ஆன் த அதர் சைடும் அதே மாதிரி கரெக்டாக அந்த லைனை வந்து எண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒயரை விட்டு எடுக்கலாம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சிவன் கண் கூடையில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டு கைப்பிடி வந்து போட போகிறேன். இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் போட்டுடலாம். முள் கைப்பிடியை விட இந்த மாதிரி ரவுண்டு பேட்டர்ன் வந்து வேகமாகவும் அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பிடிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேஸ்கெட் கிட்ஸுக்காக. ஸோ அதுக்காக தான் நான் ரவுண்டு கைப்பிடி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்தீங்கல்ல லென்த் ஒயர், அதை விட டபுள் த குவான்டிட்டி வந்து நீங்கள் இந்த சுற்றிலும் போடக்கூடிய சுத்து ஒயர் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்க ஒயரை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நூல் வச்சு கட்டிக்கோங்க, அப்படி இல்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஒயர் அப்படின்றது ஸ்டிஃபாக தான் இருக்கும். இது பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் டபுள் கலராக யூஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். ஸோ தட் உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக புரியும். சேம் கலர் வந்து இதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய போகிற மாடலில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்லோ பண்ணி வீடியோ காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். அவுட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு. இதை நல்லா கீழே வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம எப்படி பின்னல் போட போகிறோம் அப்படின்னு. ஸோ இன்னர் த்ரெட்டாக நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய க்ரீன் கலர். அவுட்டர் லைனில் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சைடு க்ரீன் கலர் வர மாதிரியும் அனதர் சைடு ரெட் கலர் வர மாதிரியும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து க்ரீன் கலர் இருக்குது, ஆன் த அதர் சைடு ரெட் கலர் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட் கலர், க்ரீன் கலர். நான் க்ரீன் கலரை இந்த ரெட் கலர் ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்து இந்த மாதிரி உங்களோட ரைட் சைடில் பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி ரெட்டில் ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பாருங்கள், அதை கீழ் பக்கமாக கொண்டு வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். அதுதான் மேட்டர். ஸோ இப்போ பாருங்கள், 2 இதையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ ரெட் கலரை அதே மாதிரி க்ரீன் கலரோட சென்டராக நான் வெளியே எடுக்கிறேன். இவ்வளோதான். இதை தவிர்த்து வேறு பெரிய ஒர்க்கே கிடையாது. அகெயின் இப்போது ரைட் சைடில் க்ரீன் கலரை ரெட்டுக்கு நடுவில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். கீழ் பக்கமாக கொண்டு வந்து மேல் பக்கமாக எடுக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இவ்வளோதான் ப்ரொசீஜர். இதில் பெரிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ள இன்னரில் கொடுத்த ஒயிட் கலர் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஹேண்டில் வந்து நல்லா திக்காக வரும். எவ்வளோ பெருசாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலேயே ட்ரிபிள் கலர்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டபுள் கலர் ஈஸியாக பண்ணுறதுக்குள்ள மெத்தட் தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் லைனுக்கு அடியில் க்ரீன் லைனில் கொடுக்குறேன். ஸோ அடிப்பக்கமாக கொண்டு வந்து மேல் பக்கமாக எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதில் லைட்டாக உங்களுக்கு லூஸ் எல்லாம் தெரியும். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதையுமே நம்ம கொஞ்சம் புல் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேக் சைடாக வந்து நம்ம புஷ் பண்ணி விடணும். புல் இல்லை, புஷ். ஸோ பேக் சைடாக புஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சின்ன கேப் கூட உங்களுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இதே மாதிரி உள்ள
உள்ளே வெளியே கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் சைடு வந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கனாலே அதை நல்லா உள்ளே புல் பண்ணுறப்போ நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். கைப்பிடியுமே பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறப்போ மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்துடும். 2 பக்க கையையுமே மாற்றி மாற்றி நம்ம 2 நூலுக்கும் அடியில் 2 ஒயருக்கும் அடியில் கொடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரவுண்டு ஹேண்டில். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கும். மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு திக்னஸ் அதிகப்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்பில்ட்டில் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஒயிட் வந்து நான் 4 லைன்ஸ் எடுத்ததை நீங்கள் 6 லைன்ஸ் 8 லைன்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா தடிமனாக இருக்கும். 8 லைன்ஸ் மாதிரி எடுத்தால் 3 த்ரெட்டு போட்டு நம்ம பின்னல் வந்து போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் டில் த எண்டு வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒயர் கூடையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லஞ்ச் பேக்கா இல்லை ஒரு பூக்கூடை மாதிரி டிசைனர் கூடை அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து இந்த டைமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கூடை போடுறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஃப்ரீ பீரியடில் நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சு போடுறோன்னா 2 to 3 days வரைக்கும் டைம் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதிலேருந்து நிறைய கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நான் பின்னல் போட்டுக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக கரெக்ட் லைனுக்கு நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த லைனுக்கு கூட குறைய இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் நாட் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வெளியே உருவாமல் அப்படியே சூப்பராக வந்துடும். 2 பக்கமும் நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ளே கொடுத்து சொருவ ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 இடங்களில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேண்டிலில் வந்துட்டு த்ரெட்டு கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் கூட. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஒரு ரவுண்டு கைப்பிடி போடுறதுக்கான மெத்தடு. நீங்கள் இந்த டைமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கூட போட முடியும். இதுலேயே நெல்லிக்காய் டைப் இருக்குது, சிவன் கண் இருக்குது, பிஸ்கட் மாடல் இருக்குது, கிராஸ்கட் பீஸ் இருக்குது, பூக்கூடை டைப்பில் இருக்குது. ஸோ நிறைய மாடல் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸோ நான் அதில் ஒன்று தான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க மெசஞ்சரில் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆரியா அப்படி இல்லை ஆரியோட ட்ரேசிங் மாடல்ஸ் ஆப் யூஸ் பண்ணி பண்ணுறதா, அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரூச்சர்ஸ் கிளாஸா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் மெயினான ஒன்று, நம்மளோட போஸ்ட்டில் அதாவது யூடியூப் போஸ்ட்டில் நிறைய ஃப்ரீ ட்ரேசிங் மாடல்ஸ் வந்து டெய்லி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த செஷன் ஃப்ரீ செஷன் என்ன வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம்.